பிரைஸ் லார்ட். அன்பரும் இன்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் உபவாசம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே மோசே ஏறெடுத்த 3 உபவாசங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நெகேமியா ஏறெடுத்த உபவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியா எதற்காக உபவாசம் இருந்தார், அவர் உபவாசம் இருந்ததினால் என்ன நடந்தது என்கிற காரியங்களை இனி வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வேதத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா 1 1வது அதிகாரம் இந்த 4வது வசனத்திலே நெகேமியாவுடைய உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா இங்கே எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் என்பதை குறிப்பிடப்படாமல் இருக்கிறது. சில நாளாய் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே அது 1க்கும் மேற்பட்ட நாளாய் இருக்கலாம். அது 2 நாளாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கலாம், அல்லது 1 வாரமாக இருக்கலாம், அல்லது 1 மாதமாக இருக்கலாம், அல்லது 3-4 மாதமாக இருக்கலாம். ஆனாலும் நம் கையிலே இருக்கிற வேத புத்தகத்தில் அவர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் என்பது குறிப்பிடப்படாமல் இருக்கிறது. நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், 1க்கும் மேற்பட்ட நாட்கள், அதாவது 1 நாள் அல்ல, அதற்கும் மேற்பட்ட நாட்கள் அவர் உபவாசம் இருந்திருக்கிறார். இந்த உபவாசத்தின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். இங்கே நெகேமியாவை சந்திக்க அவன் சகோதரர்களிலே ஒருவனாகிய ஆனானி என்கிற மனுஷனும் அவனோடு கூட வேறு சில யூத மனுஷர்களும் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா எங்கே இருந்தார் என்று சொன்னால் 1வது வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால். அப்போது நெகேமியா சூசான் அரண்மனையிலே இருக்கிறார். அவர் சூசான் அரண்மனையிலே அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் 11வது வசனம் 1:11 கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனாயிருந்தேன். இந்த சூசான் அரண்மனையிலே அடிமையாக வந்த இந்த நெகேமியா அங்கே ராஜாவுனுடைய பானபத்திரக்காரனாக இருக்கிறார். இப்படி பானபத்திரக்காரனாக இருந்த நெகேமியாவை பார்க்கும்படியாக அவன் சகோதரர்களில் ஒருவனாகிய ஆனானி வருகிறான். அவனோடு கூட சில யூத மனுஷர்களும் வருகிறார்கள். அவர்களிடத்தில் தன்னுடைய தேசத்தினுடைய செய்தியை அவன் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் என்னென்னா, தேசத்தில் மகா தீங்கு காணப்படுகிறது என்றும் அங்கே இருக்கிற மக்கள் நிந்தியை அனுபவிக்கிறார்கள் என்றும் எருசலேமின் அலங்கம் இடிபட்டது என்றும் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதும் என்றார்கள். இந்த செய்தியை கேட்டபொழுது தான் நெகேமியாவிற்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால், அதை கேட்ட நெகேமியாவினாலே அது ஜீரணிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத துக்கத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உடனே அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி அவர் ஜெபம் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போது ஜனங்கள் தீங்கிலே இருக்கிறார்கள், நிந்தையிலே இருக்கிறார்கள், அலங்கம் இடிக்கப்பட்டு உள்ளது, வாசல் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டுள்ளது என்கிற செய்தி தன் சகோதரன் மூலமாய் கேட்டறிந்த நெகேமியா
இந்த உபவாசத்தை மேற்கொள்ளுகிறார். இந்த உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன என்று நாம் பின்னாட்களிலே நாம் பார்ப்போம். அந்த நோக்கம் நிறைவேறினதும் அல்லாமல் இந்த உபவாசம் மூலமாக நெகேமியா எதையெல்லாம் பெற்றுக்கொண்டார், என்னெல்லாம் சாதித்தார் என்பதையும் நாம் பார்க்கலாம். ஆக இந்த வசனங்களை வைத்து பார்க்கும் பொழுது எருசலேமிலே இருக்கிற தீங்கு நீங்கும்படியாகவும், நிந்தை நீங்கும்படியாகவும், இடிக்கப்பட்டிருக்கிற அலங்கம் கட்டப்படும்படியாகவும், சுட்டரிக்கப்பட்டிருக்கிற வாசல் மீண்டும் கட்டப்படும்படியாகவும், பரலோக தேவனை நோக்கி மன்றாடி ஜெபம் செய்வதற்காக நெகேமியா இந்த உபவாசத்தை மேற்கொள்ளுகிறார். அப்போ நெகேமியா ஏறெடுத்த உபவாசத்தின் நோக்கம் தீங்கு விலக வேண்டும், நிந்தை அகல வேண்டும், இடிப்பட்டது கட்டப்பட வேண்டும், சுட்டரிக்கப்பட்டது மீண்டும் கட்டப்பட வேண்டும். அதாவது தீங்கு விலக, நிந்தை அகல, கட்டப்பட, இந்த 3 காரியத்திற்காக அவர் உபவாசம் இருக்கிறார். நாமும் நெகேமியாவைப் போல நம்மை விட்டு தீங்கு அகல, நம்மை விட்டு நிந்தை அகல, நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட உபவாசம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இந்த நெகேமியாவுடைய உபவாசத்தினாலே நெகேமியா பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் எதிர்ப்புகளையும் அவர் சாதித்தவைகளையும் நாம் வருகிற நாட்களிலே பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.